மூன்றாவது நாள் உயிரோட கூட எழுந்துட்டாரு. இப்ப இவர் கூடவே தான் இருந்தாங்க. 3.5 ஆண்டுகள் பயணப்பட்டவங்க தான். ஆனால் அவருடைய உயிர் தொழுதல இவங்க அறியாதனால பேருக்கு சொல்றாருப்பா, நான் திரும்பி எனக்கு நம்மளுக்கு தான் தொழில் தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு போல, நம்மளுக்கு தான் தொழில் இருக்குது, மீன் பிடிக்கிற தொழில் இருக்குதுல்ல, நான் அதுக்கு போற பாருங்க முக்கியம். எல்லாரும் அவங்க மட்டும் போல கூட கொஞ்சம் பேர் போயிட்டாங்களாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடலுக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி மீன் பிடிக்க வலைய போடுறாரு. போட்டா ஒண்ணுமே பிடிக்கல. கரையில வெறுமையா வர்றாங்க. வெறுமையா வந்தா அங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா வேற ஒரு தெளிவா உயிர் தெழுந்த இயேசு நேர பரலோகத்துக்கு போலங்க. அப்பாவை பார்க்க போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி விட்டு மீண்டும் பிதாவின் இடத்துல பயணம் பண்ணல. வெறுமையாய் தோற்று போய் சோர்விலே வருகிற தம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கென்றே கடற்கரை வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்ற பார்க்கலாம். தோல்வியை விரும்பாத தலைவன் ஒரு ஆமென் சொல்ற பார்க்கலாம். தம்முடைய பிள்ளைகள் தோற்று போக கூடாது என்பதுல ரொம்ப கைசனையா இருக்கிற ஒரே தேவன் இயேசுதான். ஒரு ஆமென் சொல்ற பார்க்கலாம். ஹalleluya. கரையில வந்துட்டாரு. போட் வந்து பேசுற டிஸ்டன்ஸ் வந்துச்சு. பேசுற டிஸ்டன்ஸ் மைக் வச்சா பேசுறாரு, சும்மா வாயில பேசுறாரு. அந்த சத்தம் கேட்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டா ஒன்றுமே இல்லைன்றாங்க. இப்ப 6ஆவது வசனத்துல ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச பிசினஸ் தான், தெரிஞ்ச தொழில் தான். கடல்ல எப்படி மீன் பிடிக்கணும் பேருக்கு நல்லா தெரியும். நைட்ல போனா ஃபுல்லா தூக்கிலாம். நைட்ல போனா தெரிஞ்ச பிசினஸ் தான். இயேசுவோடு பயணப்பட்டு அந்த பயணம் ஸ்டாப் ஆகுது. இயேசு மரித்து விட்டார் என்று எண்ணி மீண்டுமாய் தெரிஞ்ச தொழிலே பண்ணிக்கலாம்னு போனவன் தோற்று போய் வராங்க. தோற்று போய் வருகிறான். ஆனால் இயேசு அவன் தோற்று போவதை விரும்பாத தேவன். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. வந்து சொல்லிட்டாரு, எப்பா நீ இவ்வளவு நேரம் ஆழத்துல போயிட்டு கரைக்கு வந்துட்டல, இருக்கிற படகுக்கு வலதுபுறமா வலைய போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு வார்த்தை எழுதிருக்கோம். இந்த 11வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 11 பேதுரு ஏறி என்ன மீன் பெரிய மீனா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டு கரையில நிக்குதுங்க. ஏசு சத்தத்தை கேட்டாலும் போட்டு கரையில வந்துச்சு. ஏசு சொல்றாரு, அந்த நன்மை அந்த வராம இருக்குது, அந்த நன்மை வலது புறத்துல தான் இருக்கு, வலைய போடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செயலாற்றுகிறான். 153 பெரிய மீன்களை பிடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆழத்துல இருந்தாலும் ஒரு நன்மையை வரவைக்க அவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். உன் கண்களுக்கு பக்கத்துல மறைஞ்சு இருந்தாலும் அதை கொடுக்க அவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீங்க அமர்ந்து இருக்கிற நீங்க நினைச்சிருக்கிறீங்க, என் வயிற்று வலி, என் தலைவலி, நான் தோத்து போய் துவண்டு போய் ஏதோ நைட்டு பிரேயருக்கு போலாம் நினைச்சு வந்ததா நீங்க நினைச்சிருப்பீங்க. இல்லப்பா, இல்ல. எந்த இடத்துல தோத்து எந்த நன்மை வேணும்னு சொல்லி 11 மாதங்களாக நீங்கள் பிரயாசப்பட்டு புலம்பி எட்லியே வரலையே நிக்கலையேன்னு சொல்லி அக்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே நன்மைகளை உங்கள் கண்களுக்கு வரைந்து போன அதே நன்மைகளை நீங்கள் விரும்புகிற அதே நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்க உங்கள் சூழ்நிலைகளை சாதகமாக்கி ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இரவு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya.